பெற்று பல்கலைக்கழகம் புகுந்து இந்த பிறகு பிற்பாடு இந்த ஆசிரியர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்ட ஆசிரியர்கள், காசு கொடுத்து வாங்கிய ஆசிரியர் பட்டங்களை உடையவர்கள் எல்லாம் அங்கே மலிந்த காலத்திலே இவன் தன்னுடைய கல்வி திறமையால் ஆசிரியராக ஈடுபட்டு முதல் புங்குதீவிலே ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டு பிறகு நயனாதேவி மகா வித்தியாலயத்திலே பெரிய பெரிய கல்விமான்கள் கையாண்ட அந்த மகா வித்தியாலயத்திலே அதிபராக நான் நினைக்கிறேன். ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் திறமையான முறையிலே தன்னுடைய கடமையை செய்து வந்தவர். கொஞ்ச நாளுக்குள்ள வந்ததுக்கு பெரிய காலத்துக்குள்ள சொன்னாரு வந்ததுக்கு பகிரன் அதிபர் பகிரன் அவரோட நான் தெருவில் ஆயிடுச்சு. 16ஆம் தேதி போன மாதம் அந்த ஒரு 32க்குள்ள கூட்டம் நடத்தணும்னு சொல்லி தீர்மானித்தாங்க. நன்றியோட கழிப்பட்ட மாதிரி தாய் வழி வேர் வழி என்னவாங்க. அதே மாதிரி அதை பிரபலமாக கொண்ட அனைத்து மக்கள் நன்றி. சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமான போர்ட்ஸ் உங்களுக்கு புத்தக அது ஆசை செய்தியாக ஒரு பள்ளிக்கூடத்தானே இருந்தது. இந்த முறை 3 பள்ளிக்கூடத்துலேருந்து வர இல்லை. அதில் கொண்டு வந்து கமலாமி பேசாது நான் நாட்டு கேட்கக்குள்ள இதான் நடந்தது. அவர் சொன்ன 1 மாதத்துக்கு மேலே ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன் எடுத்து சொல்லி. ஆனால் அவர் வந்து துரதிருஷ்டவசமாக இந்தியா போயிட்டு வந்தபடியால் அந்த அது வந்து கொஞ்சம் பின்னணி ஏற்படுத்தியிருப்பாங்க. நான் நேரடியாக வந்து ஒரு அதிபர்களுடைய கேட்கக்குள்ள அதுவே மகள் நினைக்கணும் சொல்லி ஒன்று சொன்னேன். கனடாவில் நினைக்கிறேன் அப்போ சுவாமியில் நீங்கள் போராடிக்கணும்னு சொல்லி இப்போ அதுவே இல்லை கனடாவில் நினைக்கிறேமா நான் கலைக்கிறேன்னு சொல்லி அப்போ இல்லாது என்ன அப்படி என்ன நான் இப்படின்னு சொன்னேன். இந்த முறையிலாது அடுத்த முறை காரணம்னு சொன்னேன். காய்ச்சி 4 நாளைக்குள்ள எப்படி நடக்கும் கனோட நினச்சி கூட பார்க்கல. அவருக்காக ஆத்ம சந்தியாஞ்சு ஒன்று உங்களுடைய பழைய மாணவ சங்கம் இதை ஏற்று நடத்துகிறேன். இல்லை இப்போ கனடாவில் உங்களுடைய பழைய மாணவ சங்கம் சொல்லி எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உண்டாயிருக்குது. ஊரில் நடக்கிற ஒரு பள்ளிக்கூடமா இப்படியான செய்திகள் நாங்கள் செய்கிற பெருசாக செய்கிறே இல்லை. அப்படி இந்த சிலதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவருக்கு நாங்கள் கட்டாயம் செய்யணும். காரணம்னு சொன்னால் தற்சமயம் இன்னும் அதிபராக ஓய்வு வரவே இல்லை. இப்போ சேவை காலத்தில் மரணம் அடைந்தபடியால் அது கொஞ்சம் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தினது. மேற்கொண்டு இன்றைக்கு நான் பழையமான சங்கத்தில் கூட்டம் இந்த காரணமைக்கு அதனால் போகணும். அவசரமாக எல்லாரும் அங்கேயும் போக வேண்டியிருக்கிறபடியாக பொதுக்கூட்டம் மேற்கொண்டு மேட்டாக்களை கலைக்கிறதுக்காண்டி பாலமன் ஆசிரியர் வந்திருக்கிறேன். அதில் பயிரன மாஸ்டரை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சது என்னோட கூட தெரிஞ்சிருக்கும். அவர்கள் மேற்கொண்ட காட்டுறாங்க. நன்றி. தமிழ்மார்கள் அத்தனை தூரத்திற்கு அந்த அவர்கள் அதாவது தமிழ்மார்கள் போர்க்காலத்தில் இருந்தே முடிவில் பாடசாலைகளை ஒழுங்குபடுத்தி நடத்துவதில் மிக சிரமம் கொண்டு உழைத்தவர். அந்த காலங்களில் பகிர் அவர்களுடைய அந்த திறமையை கல்வி சேவையை வழங்குவதில் அவர் காட்டியிருக்கக்கூடிய பயமின்மையை அதற்காக அவர் எடுத்திருக்கிற சிரமங்களை அவர் கவனித்து அவரை கமலாலய மாவட்ட தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று உயர்ந்து அவர் கொண்டு வந்திருந்தார். அந்த வகையில் சிறப்பாக கமலாலய மகா வித்தியாலயத்தினுடைய மாணவர்களை ஒழுங்குபடுத்தியுடன் சிறப்பான சித்திகளுக்கு வித்திருக்கின்றார். அதே போன்று பல வகையில் அந்த பாடசாலையில் முன்னேற்றத்திற்கு பாடப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது நமது நண்பர் கனடாவில் இருந்து அங்கே
தாயகத்திலே புங்குடுதீவிலே இருந்து கொண்டு அந்த பிரதேசத்தில் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு சண்முகநாதன் அவர்கள் கூட அந்த பாடசாலை பகிர்வுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக எங்களோடு கருத்திருக்கின்றார். அத்தகைய மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுதுதான் புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை, பண உதவிகளை நாங்கள் அங்கே உள்ள செயற்திட்டங்களுக்காக அனுப்பக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இப்படியான அதிபர்கள் தான். ஆரம்ப காலங்களில் புலம்பெயர்ந்து சென்றிருந்து அனுப்பப்பட்ட பல விதமான உதவிகள் அங்கே செயற்படுத்தப்படாமல் அல்லது அந்த பங்களிப்புகள் ஊடாகவே அவர்களுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்படுகின்ற நிலைமைகளும், அதனால் அங்கே உள்ள மாணவர்களுக்கும் உறவுகளுக்கும் அந்த உதவிகள் சென்றடையாமல் போனதாலும் பலர் மனமடைந்து அத்தகைய உதவிகளை செய்யாதிருந்த காலங்களில் இவர்களை போன்ற நண்பர்கள் அங்கே இருப்பதன் பிரகாரம் பல உதவிகளை அங்கே செய்தார்கள். அந்த வகையில் புதிய பழைய மாணவர் சங்கமும் அமராவதிக்கான ஒரு வேலைத்திட்டத்தோடு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 45 தரப்பு காணியை நமது அந்த ராமநாதன் அவர்களுடைய கமலாமிய மைதானத்துக்காக கொடுத்திருந்தார். அந்த வேலைகளை கூட தர்மபாலனோடு இணைந்து அதை செய்வதற்கு தயாராக இருந்த காலத்தில் அவர் இடையில் மறைந்து இறைவனை சேர்ந்திருக்கின்றார். அத்தகைய ஒரு மனிதனுடைய நிகழ்வை நாங்கள் சிறப்பாக்க வேண்டுமாக இருந்தால் இன்னும் அந்த பாடசாலையில் அவர் விட்டு சென்ற பணிகளை, அவருடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நல்ல பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் அவருடைய அந்த ஆத்மசாந்திக்கு நாம் உழைக்கின்ற அந்த நற்பணிகள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக அந்த பாடசாலைக்கு வர இருக்கின்ற அதிபர் கூட அவரை போன்ற ஒரு நல்ல ஒரு அதிபராக அமைய வேண்டும் என்று நாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அந்த அவருடைய பிரிவு நாள் பேருந்த அவருடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலிலே பேச்சை ஆரம்பிப்பதற்கு முதல் உப்புக்கடல் உலர் நீர் புங்குடுதீவு மக்களையும் நயனாதீவு மக்களையும் பிரித்தாலும் அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கிறது, அது ரொம்ப இறுக்கமாக. எனவேதான் இங்கு நயனாதீவு மக்களையும் புங்குடுதீவு மக்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே அது மனதுக்கு மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சி. நான் நன்றி சொல்ல வேண்டியது பலருக்கு, குறிப்பாக புங்குடுதீவு மக்களுக்கு நான் பல விதத்திலே நன்றி கடமைப்பட்டவன். முதலாக கிளிநொச்சிக்கு ஆரம்பத்திலே இளம் சட்டத்தரணியாக அங்கு போன பொழுது அங்கே எனக்கு மிகுந்த வரவேற்பையும் ஆதரவையும் தந்தவர்கள் புங்குடுதீவு மக்கள். அதற்காக நினைக்கக்கூடாது அவர்கள் கூட்டணிக்கு அடிக்கடி வருவார்கள், அப்படி அல்ல. ஆனால் அவர்கள் உங்கள் போகின்ற இடமெல்லாம் மிகுந்த செல்வாக்குடையவர்கள். அந்த ரீதியிலே என்னுடைய அன்புக்குரிய தம்பி சபா இங்கே இருக்கிறார். அவரை கூட்டணியிலே ஒரு நாளும் காணலாம். காரணம் அவர் தனக்காக வருவதில்லை. யாருக்காவது பிரச்சனை என்றால் இங்கே ஒரு நயனாதீவு சட்டத்தரணி இருக்கிறார், வாருங்கள் நண்பர் அழைத்துக் கொண்டு வருவார். அதே மாதிரி துணுக்காய் தண்ணி பக்கத்திலே பார்த்தால் தம்பி சோம சச்சியாந்தனுடைய மைத்துனர் காலஞ்சந்திர என்னுடைய நெருங்கிய நண்பன் பாக்கியநாதன் அவர்கள் அங்கே விதானியாராக இருந்தார்கள், மிகவும் செல்வாக்காக இருந்தார்கள். அவர்கள் மூலமாக கூட என்னுடைய பெயர் ஒரு விளம்பரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த ரீதியிலே பார்க்கின்ற பொழுது இங்கே புங்குடுதீவு பெரும் மனிதர்கள், வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். நயனியைச் சேர்ந்தவர்களும் கூட இருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் எங்களுடைய தீவு பகுதி மக்கள் கல்வி மேம்பாட்டிலே சிறந்தவர்கள். பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டார்கள், ஆனால் கொழும்பில் உள்ள அத்தனை கணக்கு பிள்ளையும் தீவாகத்தான் இருப்பார். அந்த திறமை அவர்களுக்கு அனுபவத்திலே வரும், அவ்வளவு அனுபவமாக இருப்பார்கள். அவர்களே பல ஸ்தாபனங்களை நடத்தியதை நான் என்னுடைய வாழ்நாளிலே பார்த்திருக்கிறேன். இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால்,
இந்த நன்றி என்ற சாமான் மிக முக்கியமானது. எதையும் நாங்கள் மறந்து விடலாம், ஆனால் வாழ்க்கையிலே நன்றியை மறக்கக்கூடாது. அது மறந்தால் யாரும் நன்றாக இருக்க முடியாது. இருக்கிறது வேறு, ஆனால் திருப்தியான வாழ்க்கையோடு பெற்றுவிட முடியாது. நன்றியை நாங்கள் திருப்பி செலுத்தினால்தான் கடன் இல்லாதவர்களாக மேலே போகலாம். மற்ற கடன்கள் எத்தனை இருந்தாலும் நன்றி நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த ரீதியிலே உங்களுடைய மக்கள் இன்று தங்களுடைய பாடசாலையிலே ஒரு சொற்ப காலம் அதிபராக கடமையாற்றிய எங்கள் பிறந்த மனிதனுக்கு இன்று இவ்வளவு சிறப்பாக ஒரு இறுதி அஞ்சலி எடுப்பதற்கு நாங்கள் நிரம்பவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை அஞ்சலி கூட்டம் என்று சொல்லாமல் என்னை பொறுத்தமட்டிலே ஒரு நன்றி தெரிவிக்கின்ற உங்களுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால், கல்வியை விட சிறந்தது ஒன்றும் இல்லை என்பதற்கு பல பாடல்கள் இருந்தாலும் பாரதி சொன்னான், இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒழுக நிறுத்தல், அந்த யாவரும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னார். அந்த ஏழை மக்களுக்கு எழுத்தறிவிக்கின்ற அந்த பெரும் பாக்கியம் இருக்கிறது, அதை விட புண்ணியம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அந்த ரீதியிலே தம்பி பகீரதன் அவர்கள் தன்னுடைய கடமைகளை எந்தெந்த கிராமங்களுக்கு எல்லாம் சென்றாரோ அங்கே உள்ள அத்தனை தர மக்களுக்கும் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். இளம் வயதிலே போனது என்பது அது யோசுவாமிகள் சொல்லுவார்கள், எல்லாம் ஒப்பவும் முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, சும்மா இல்லை என்று சொல்லுவார். அது ஒரு வயது வருகின்ற பொழுதுதான் தெரியும். எங்களுடைய டயரி எப்பொழுதோ எழுதப்பட்டு விட்டது, நாங்கள் எல்லோருமே விசாவுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அது என்றைக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். ஆனால் அதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய காலத்தை நல்ல சேவையிலே நல்ல பண்பாக மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த காரியத்திலே ஈடுபட்டவன் தம்பி பகீரதன் அவர்கள். பகீரதனுடைய தந்தையார் அவர்கள் ரொம்ப பண்பாடு மிக்க ஒரு அமைதியான மனிதர், மிக அமைதியான மனிதர். அப்படியானவருடைய பிள்ளைகள் எனவே தக்க தகவலர் என்பர். அவர் உச்சத்தால் காணப்படும் என்று சொல்வார்கள். ஒரு தந்தை தாயினுடைய வளர்ப்பு இல்லாவிட்டால் அவருடைய குழந்தைகள் என்பது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையிலே நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். எனவே அந்த ரீதியிலே பார்க்கின்ற பொழுது தம்பி பகீரதன் அவர்கள் உண்மையிலேயே மிகவும் பெருமைக்குரியவர், போற்றுதற்குரியவர். அவருடைய குடும்பம் மிகவும் இளம் குடும்பம், இளம் பிள்ளைகள். ஆனால் இறைவன் என்று ஒருவன் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அவன் பார்த்துக் கொள்வான் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. யாருமே விட்டு போகின்றவர்களுக்கு எதையும் செய்து விட்டு போகணும் என்றதில்லை, ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் புண்ணியம் செய்த மனிதன். எனவே இன்றைய இந்த அவருடைய இந்த நினைவஞ்சலி கூட்டத்திலே நீங்கள் கலந்திருப்பது மிகவும் மனதிற்கு சாந்தியாக இருக்கிறது. இது உண்மையிலேயே மீண்டும் மைத்துனர் தவம் அவர்கள் சொன்னது போல உங்களுடைய மக்களிடம் நானும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இது நைனாதி மக்கள் முந்தி எடுக்க வேண்டிய ஒரு விழா. எங்களை பின்னுக்கு தள்ளி நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய தீபம் முன்னுக்கு எங்களுடைய பின்னுக்கு. ஆனால் நீங்கள் தான் எடுக்க வேண்டியது நீங்கள் தான், சொல்றதுதான் நாங்கள். எனவே அந்த விதத்திலே நாங்கள் தோற்று போய்விடவில்லை. எங்களால் செய்யக்கூடியதெல்லாம் இன்றைய இந்த விழாவுக்கு நாங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. ஆக இந்த மண்டபத்தை மட்டும் எங்களுக்கு உங்களால் தர முடிந்தது, அவ்வளவு ஒன்றுதான் நாங்கள் செய்தோம். மற்றதெல்லாம் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுடைய இது. தம்பி குமார் அவர்கள் என்னோடு இப்பொழுது 4-5 நாட்களுக்கு முன்பு பேசிய பொழுது, அண்ணன் நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நைனாதிபானுக்கு பூங்குடிதிபான் விளையாடுகிற பொழுது நான் வரவில்லை என்றால் இந்த செருப்பால் அடிக்கணும், நான் கட்டாயம் வருவேன், நிச்சயமாக நான் வருவேன் என்று சொன்னேன். சட்டக்கல்லூரியிலே அண்மையிலே என்னுடைய நண்பர் KV தவராஜா அவர்கள் உங்களுடைய விழாவுக்கு வந்துவிட்டு சென்றார்கள். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். நான் சட்டக்கல்லூரியில் கவுன்மன்றத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது
2 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் தான் அந்த தலைவர் பதவியை ஏற்றவர். அவர் புதிய மாணவனாக வந்த பொழுது நான் அவரை ரேங்க் பண்ணுவதற்காக போய் எழும்படான்னு சொல்லி சொன்னேன். எனக்கு கூட தெரியாது, பொங்குடி போய் என்ன தெரியாது. அப்போ அவர் எழும்பிட்டு இருந்தால் நான் பொங்குடியில் வந்தேன். அவன் தான் நைனாதி வந்தாலும் முதலே கேள்விப்பட்டாலும் தெரியல. நான் பொங்குடியில் வந்தேன், பேசாமல் இருக்கிறான்ட்டு நான் அங்கால போயிட்டேன். அங்கால போய் இன்னொரு தான் எழும்படான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் நான் நைனாதி வந்தான். அவன் கரைச்சல் கிடக்கின்ற நான் அப்படியே போயிட்டேன். என்னத்துக்கு சொல்கிறேன் என்றால், நான் உண்மையிலே இதையும் சொல்லி ஆக வேண்டும். நான் சட்டக்கல்லூரிக்கு முதல் நுழைந்த பொழுது என்னை தேடி வந்து ஒரு அன்பர், நீங்கள் தான் ஸ்ரீபதியா என்று கேட்டார். என்று சொன்னேன். நீங்கள் இங்கு புத்தகம் ஒன்று வேண்டாம், எல்லா புத்தகமும் என்னிடம் இருக்கிறது, நான் தருவேன், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் அவரை ரேக் பண்ண வரவில்லை, எல்லாம் தருவேன், ஆனபடினாலே நீங்கள் வீண்டாக செலவழிக்க வேண்டாம், சகல உதவியும் என்னிடமிருந்து கிடைக்கும் என்று அது மறைந்த என்னுடைய நண்பன் SK மகேந்திரன் அவர்கள். அதை நான் எல்லா இடத்திலும் சொல்ல தவறுவதில்லை. இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், என்னை யாரும் தெரியாது. நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன், கொட்டடியிலே நைனாதிவானாக இருந்தாலும் கொட்டடியிலே பிறந்து வளர்ந்தவன். என்னை யாரென்றே தெரியாது SK மகேந்திரன். யாரோ சொல்ல ஒரு நைனாதிபன் இங்கே புதுக்க சேர்ந்திருக்கிறான் என்றவுடன் என்னை தேடி வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்று தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் தந்து அன்றிலிருந்து இறக்கும் வரைக்கும் என்னோடு மிக நெருங்கிய நண்பனாக வாழ்ந்தவன் SK மகேந்திரன் அவர்கள். அது கூட உங்களுடைய மன்னன் பிறந்தவர், அவன் கூட பெருமைக்குரியவன். எனவே எங்களுடைய உறவு மிகவும் ஐக்கியமான உறவு. ஆனபடியினாலே இந்த உறவுகள் நீடிக்க வேண்டும். தம்பி கனாலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கிளையன்ஸ் இருக்கிறார்கள். அவன்லாம் நெப்பன் சட்டத்தரணிக்கு இதெல்லாம் பேச தெரியும் உண்டு. ஆனால் நான் பேசுவேன், அதான் சட்டத்தரணி தொழிலே பேசுவதானே. அப்படினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. என்று நைனாதீவு சங்கத்தினுடைய கூட்டம் இருக்கிறது, அது 6 மணிக்கு பிறகு, அது பிரச்சனை அல்ல. எனவே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி எல்லாம் சொல்லக்கூடியது, நண்பர் தவன் சொன்னது மாதிரி நாங்கள் எப்படியும் இருக்கலாம். அறிஞனாயிரு, கலைஞனாயிரு, அற்புதம் செய்யும் சிப்பியாயிரு, அரசனாயிரு, புருஷனாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, இப்படி கணக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு போறார். வீரனாயிரு, சூரனாயிரு, வித்தக தத்துவ ஞானியாயிரு, அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு, அதனால் என்றும் மனிதனாயிரு என்று சொல்லி அந்த மனித மேம்பாட்டோடு மறைந்த இந்த மனிதனுக்கு நான் அமரர் சொர்ணலிங்கம் பகிரந்தனுடைய நினைவஞ்சலி கூட்டத்திலே கலந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். அத்தோடு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த புங்குடுதீவு பழைய மாணவர் சங்க தலைவர், நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இத்தகைய ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்காக நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். பகீரதன் அவர்கள் கூடுதலாக நாங்கள் நைனாதீவு புங்குடுதீவு வித்தியாசமாக பார்ப்பதில்லை. எங்களுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை எடுத்தால் அதனுடைய பெயரே புங்குடுதீவு நைனாதீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கம். இந்த 2 தீவுகளும் மிக நெருக்கமானவை. நாங்கள் பெண் கொடுத்திருக்கிறோம், அதே மாதிரி அங்கிருந்து பெண் எடுத்திருக்கிறோம். எனவே நாங்கள் மிக நெருக்கமானவர்கள். எங்களுடைய பாடசாலையிலே, புங்குடுதீவு பாடசாலைகளிலே பெரும்பாலான நைனாதிவாசிகள் கடமையாற்றியிருக்கிறார்கள். இன்றும் கலைநாதன் அவர்கள் சித்தி விநாயகர் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். பகீரதன் அவர்கள் ஆசிரியராக கடமையாற்றிய காலத்திலிருந்து நான் அவருடைய நெருக்கமானவன். அவர் ஆரம்பத்திலே கணேச மகாவித்தியாலயம், கமலாம்பிய மகாவித்தியாலயத்துக்கு 2 பாடசாலைகளும் ஒரே நேரத்திலே ஆசிரியராக கடமையாற்றியவர். இந்த பகீரதன் அவர்கள் ஒரு மிகவும் அமைதியானவர். இங்கே என்னுடைய அவர்கள் வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல அவருடைய தந்தையார் மிக அமைதியானவர் என்று சொன்னார். அதே போல பகீரதனும் மிகவும் அமைதியானவர், ஆனால் கண்டிப்பானவர். பாடசாலை மாணவர்களுடைய கல்வியிலேயே மிக அக்கறை உள்ளவர். நாங்கள் சென்ற ஆண்டு நான் புங்குடுதீவு சென்றிருந்த பொழுது நாங்கள் அங்கே எங்களுடைய பாடசாலையில் கமலாம்பிய வித்தியாலய பழைய மாணவர் சங்கத்தை புனரமைத்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே பகீரதன் அவர்கள் பல விடயங்களை சொன்னார்கள்.
அவர் மிகவும் கவலைப்பட்டு சொன்னது, இங்கே பிள்ளைகள் கல்வி கற்பதிலே சிரமப்படுகிறார்கள். பெற்றோர்களுக்கு அவர்களுக்குரிய வழிகாட்டலை செய்வதற்கு அவர்களுக்கு போதிய ஆற்றல்கள் காணப்படவில்லை. எனவே இந்த பிள்ளைகளை எப்படி நான் அவர்களுக்கு போதிய வகையில் இணைந்து கல்வியை கொடுப்பது என்ற ஒரு ஆதங்கம் அவரிடம் இருந்தது. எந்த ஒரு ஆசிரியனாக இருந்தாலும், நாங்கள் எந்த ஒரு பாடசாலையில் கல்வியை கற்பித்துக் கொண்டிருந்தாலும் அங்கே நாங்கள் கற்பிக்கின்ற சிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளே. எனவே நாங்கள் எங்களுடைய கடமையை எங்கள் மனச்சாட்சிக்கு ஏற்ற வகையிலே சரியாக செய்ய வேண்டியது எங்கள் ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை. அந்த வகையிலே பகிர்தான் ஒரு மிக சிறந்த ஆசிரியர். நாங்கள் இந்த இராணுவ நடவடிக்கை காரணமாக புங்குடுதீவிலே இருந்து பெருமெடுப்பில் இடம்பெயர்ந்தோம். மிக குறைந்த சொற்ப மாணவர்கள் தான் புங்குடுதீவிலே எஞ்சியிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே நாங்கள் இடம்பெயர்ந்து யாழ் நகரிலே அவ்வளவு பாடசாலைகளும் பல்வேறு இடங்களை தேடி அலைந்து பல இடங்களிலே நாங்கள் பாடசாலைகளை தற்காலிகமாக நடத்தி இருக்கின்றோம். இதே சந்தர்ப்பத்திலே இந்த அப்போதைய அரசாங்கம் புங்குடுதீவு, வேலணை, மண்டதீவு போன்ற அந்த வீதியாலே துறக்கப்பட்ட தீவகங்களில் எங்கியிருந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து அதை அந்த மாணவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்காக புங்குடுதீவு மகா வித்தியாலயத்தை தெரிவு செய்து அங்கே இடம்பெற முடியாமல் தங்கியிருந்த ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கல்விமான்களை தேடி பெற்று அவ்வாறு ஒன்று திரட்டிய சங்கத்திலே பைரன் அவர்கள்தான் அவர்கள் அங்கே ஒரு பட்டதாரி ஆசிரியராக இருந்தவர். அவருடைய தலைமையிலே அவரை அதிபராக அங்கே நியமித்து இந்த மகா வித்தியாலயத்தை கொண்டு நடத்தியவர்கள். நாங்கள் ஒரு சில சந்தர்ப்ப சிக்கல்களை சந்தித்திருக்கிறோம். நான் நினைக்கவில்லை இலங்கையின் வரலாற்றிலே புங்குடுதீவு மகா வித்தியாலயம் என்ற ஒரு பாடசாலை 2 இடங்களில் ஒரே பெயரில் இயங்கியது எங்களுடைய பாடசாலை. நாங்கள் யாழ்ப்பாணத்திலே புங்குடுதீவு மகா வித்தியாலயம் என்ற பெயரிலே ஒரு பாடசாலை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மண்டதீவு, வேலணை, புங்குடுதீவு மாணவர்களை ஒருங்கிணைத்து அங்கே ஒரு பாடசாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் புங்குடுதீவு மகா வித்தியாலயம். ஏன் அங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், எங்களுடைய காப்போத்த சாதாரண பரீட்சை பெறுபவர் வந்த பொழுது எங்களுடைய பாடசாலை பெறுபவர், யாழ் நகரில் எங்க பாடசாலை பெறுபவர் புங்குடுதீவுக்கு செல்வார். ஏனென்றால் அங்கே கல்வி திணைக்களத்திலே அங்கே உள்ளவர்களுக்கு புங்குடுதீவு மகா வித்தியாலயம் புங்குடுதீவு இருக்கின்றதான் தெரிஞ்சிருந்தது. அப்ப எங்களுடைய புங்குடுதீவு மகா வித்தியாலயம் அந்த சந்தர்ப்பத்திலே 2 இடங்களில் இயங்கி இருக்கின்றது. மீண்டும் நாங்கள் அப்ப பகிர்தான் அங்கே எங்களுக்கு ஒரு பெரும்பாலான பாடசாலை தசாரிகள் அழிந்து விட்டன. ஆனால் எங்களுடைய பாடசாலையினுடைய அனைத்து ஆவணங்களும் பாதுகாப்பாக பேணி பாதுகாக்கப்பட்டது. அதற்குரிய முழு பொறுப்பும் இந்த பகிர்தனியை சார். நாங்கள் இந்த 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பி தென்மராட்சிக்கு இடம்பெயர்ந்து, தென்மராட்சியில் இருந்து வன்னிக்கு ஒரு பகுதியினர் மற்றும் இலங்கை நாலா பிரதேசங்களும் வவுனியா, கிளிநொச்சி, கொழும்பு என்று இடம்பெயர்ந்து மீண்டும் இந்த தென்மராட்சிக்கு இடம்பெயர்ந்த மக்கள் யாழ் நகரை நோக்கி சென்ற பொழுது மீண்டும் நாங்கள் அனைத்து பாடசாலை ஆசிரியர் மாணவர்களும் எங்களுடைய சொந்த பாடசாலையில் சென்ற பொழுது அங்கே பைரன் அவர்கள் புங்குடுதீவு மாவட்டத்திலே அதிபராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே கல்வித்திணைக்களம் என்னை அங்கே அனுப்பியிருந்தது. அப்பொழுது நாங்கள் இருவர் அங்கே அதிபராக இருக்கிறோம். எங்களுடைய பாடசாலையிலே 2 அந்த முன்னுக்குள்ள பெரிய கட்டிடத்திலே 2 அறைகள் இருக்கின்றன. ஒன்று கொத்தனி காலகட்டத்திலே கொத்தனி அதிபருடைய அறை, பாடசாலைகளுடைய அறை. அப்படியே நாங்கள் பயிரதை நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களோட தொடர்ந்து நீங்கள் எப்படி செய்தீங்களோ அப்படியே செய்து கொண்டிருக்கோம். நான் நாங்கள் அடுத்த அறையிலே இருக்கிறோம். ஆனால் காலப்போக்கிலே கல்வி திணைக்களம் என்ன செய்தது, உடனே அவரை நயனாதி மகா வித்தியாலயத்துக்கு வலியுறுத்திய காலத்திலே அவரை இடம் மாற்றம் செய்து அங்கே நயனாதி மகா வித்தியாலயத்திலே அவர் அதிபராக கடமையை பொறுப்பேற்றார். அவருடைய ஒரு நேர்மை, அதற்காகத்தான் இதை குறிப்பிட வருகின்றேன். இந்த நாங்கள் பாடசாலைகளிலே பொறுப்பானவர்களாக இருக்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் அனைவரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உறுதியானவர்களாக எல்லாரும் இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. பைரவன் அந்த வகையிலே அரசியல் பழிவாங்கலுக்கு உட்பட்ட ஒரு அதிபர். நயனாதீவு மகா வித்தியாலயத்திலே அவர் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருந்த நேரத்திலே அங்கே யாழ் மாவட்டத்திலே அரசியல் செல்வாக்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு கல்வி திணைக்களம் கல்வி அமைச்சிலே இருந்து அந்த
கல்வி அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நயனாதேவிக்கு. அவர்கள் உரிய கால நேரத்துக்கு வரவில்லை. இருந்த பொழுதிலும் பாடசாலையெல்லாம் முடிந்து அனைவரும் வீடு சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த மந்திரிமார், பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அவர்கள் அனைவரும் பாடசாலை நேரத்து புறம்பாக அங்கே பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். அதிபர் தற்செயலாக அவர் பாடசாலையில் இருக்கவில்லை, அவர் வீடு சென்று விட்டார். அந்த ஒரு காரணத்தை வைத்து இல்லை அங்கேயே அவர் பழி வாங்கப்பட்டார். அவரை திருப்பி என்ன செய்தார்கள், அந்த பெரிய பாடசாலையில இருந்து கணேசா வித்தியாலயத்துக்கு அங்கே மாற்றினார்கள். அப்புறம் அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கோட்டத்துக்கு மாற்றினார்கள். இப்படி அவர் அப்படி அவர் அலக்களிக்கப்பட்டார். அதுக்குரிய காரணம் அவருடைய அந்த நேர்மை. நாங்கள் அதுக்காக ஒருவருக்கு நாங்கள் பின்னுக்கு இறங்கி போகிற ஒரு தன்மை அற்ற ஒரு நேர்மையான ஒரு கல்விமான், ஒரு சிறந்த ஒரு அதிபர், சிறந்த ஒரு ஆசிரியர். அப்படியான ஒரு அதிபரை நாங்கள் எங்களுடைய பாடசாலையை பெற்றிருந்தோம். ஆனால் அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் சேவையாற்றுவதற்கு வயது இருக்கின்றது. அவருடைய அந்த வயது இருக்கின்ற நிலையிலும் இந்த ஆண்டவன் அவருடைய ஆயுளை எடுத்து விட்டார். நாங்கள் ஒரு பெரிய வேலை திட்டத்தை எங்களுடைய பாடசாலைக்கு அங்கே தம்பியோடு குறிப்பிட்டது போல ராமநாதன் அவர்களால் எங்களுக்கு ஒரு பெரிய விளையாட்டு 40 வருடத்துக்கு மேற்பட்ட காணி தரப்பட்டது. அதற்கு ஒரு மைதானத்தை மதிலை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலி போட வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். உடனே நான் அடிக்கடி கதைப்பேன். வீட்டுக்கு நான் எடுத்து கதைச்சால் மகளான் எடுப்பா, அப்பா அங்கே அம்மாண்டா உடனே அவர் வந்து கதைப்பேன். நான் கிளம்பி கொடுக்க அப்படி அப்ப உடனே நான் சொன்ன பகிரன் எங்களுக்கு ஒரு கோட்டேஷன் ஒரு இதன் எடுத்தாங்கன்னு. அப்ப அவர் அதுல சொல்ல வந்தது தர்மபாலன் இந்த அதுக்கு ஒரு வெளியில ஒரு இதை வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பொறுப்பை வச்சிருந்த காசு விஷயத்தை அவர் பாடசாலையினுடைய காசுகளை, பணத்தை, மாணவருடைய பணத்தை தீண்டுகின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் நேர்மையான மனிதன். அவர் சொன்னார், இந்த காசு விஷயங்கள் நான் கையாள விரும்பவில்லை, நீங்க அதுக்குன்னு ஒரு ஆட்களை ஒரு குழுவை வச்சு அதனூடாக செய்யுங்கோ என்று சொல்லி அந்த கோட்டேஷன் எங்களுக்கு எடுத்து தந்தார். எனவே அவர் ஊடாக நாங்கள் அந்த ஒரு வேலை திட்டத்தை செய்ய இருந்தோம். அது எங்களால் அது தவறிவிட்டது. அவருடைய இந்த இழப்பு எங்களுடைய பாடசாலைக்கு, எங்களுடைய தீவு பகுதிக்கு, அதே நேரத்திலே அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. இந்த பிள்ளைகளை, இந்த 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் தந்தையை இழந்து அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். எனவே அந்த குடும்பத்தாருக்கு பாரிய இழப்பு. எனவே அந்த குடும்பத்தாருக்கு நாங்கள், அந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய பழையமான சங்கமோ அல்லது நாங்களோ இல்லை நயனாதேவி சங்கங்களோ ஏதாவது ஒரு வகையிலே, பெரிய அளவில் இல்லாத போதும் ஏதாவது ஒரு சிறிய வகையிலாவது நாங்கள் ஒரு உதவியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். அது ஒரு சங்கங்களுடைய விருப்பம். இந்த அதே இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் காய்ச்சல் சொன்னார், எங்களுக்கு நான் பாடசாலை என்ன விளையாட்டு போட்டி செய்ய போறோம், ஆனால் காசு விஷயங்களை நான் அதுக்கு ஒரு கமிட்டியை வச்சிருக்கிறேன். அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த பணத்தை, அந்த பாடசாலை பணத்தையோ தீண்டுவதற்கு எல்லளவும் விரும்பாத ஒரு மனிதன். கிடைக்கிற பணத்தை முறையாக செலவழிக்க வேண்டும், முறையாக கணக்கு வைக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான அத்தகைய ஒரு அதிபரை நாங்கள் இழந்து விட்டோம். எங்களுடைய பாடசாலையில் இருந்து நாங்கள் இன்னொரு அதிபரை எவ்வாறு தேடி பெற்றுக்கொள்ளப் போகிறோமோ தெரியவில்லை. இந்த அதிபருடைய, என்னுடைய நண்பனுடைய இந்த இழப்புக்காக நான் இங்கே இந்த மண்டபமும் அது நான் கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டேன். நயனாதீவு மைந்தனுக்கு நயனி நாகபூசணி அம்மனுடைய ஆலயத்தினுடைய மண்டபத்திலே நினைவஞ்சலி கூட்டம் நடக்கின்றது மிகவும் பொருத்தமானது. எனவே இந்த நிர்வாக சபை தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். எனவே அந்த ஒரு மகனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அன்னாருடைய இழப்புக்காக நயனி நாகபூசணி அம்மன், குங்குடிதேவி கண்ணகி அம்மன் அவருடைய அருளை வேண்டி நிற்பதோடு அவருடைய அன்னாருடைய குடும்பத்துக்கும் அவர் எங்கள் சார்பிலே அதாவது தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நிர்வாக சபையினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சொர்ணலிங்கம் ஐதனன் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டத்திற்கு இருக்கும் அதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு சொர்ணலிங்கம் அவர்கள் எனது தந்தையாரின் அண்ணன். ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று இல்லாது எங்களோட குடப்படும் அண்ணன் கொள்ளையே எங்களை பேணி பாதுகாத்து
எங்களுக்கு அறிவுரை கூறியார் இல்லை என்பதை நினைக்கும் பொழுது தாங்க முடியாத வேதனை. அவரது நினைவாக கமலாம்பிகை வித்தியாசாலையிலே அவர் ஆரம்ப காலத்திலே குறிப்பிட்ட பொழுது அவர் ஆசிரியர் சேவையை தொடங்கியதும் விமானிலே இறக்கும் வரை அங்கே சேவை செய்து புங்குடிவு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த கல்வி சேவை மிகவும் ஒரு உன்னதமான சேவை. அந்த சேவையிலே அவர் தனக்கு இயலாமல் இருந்த பொழுதும் கொக்குவிலில் இருந்து ஆட்டோவிலே அந்த பாடசாலைக்கு சென்று வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆட்டோவில எல்லாம் போய் வேற சரியா வயலெல்லாம் நோவும் தானே போகாதீங்கன்னு சொல்ல, இல்லையம்மா எனக்கு என்னுடைய வேலை இருக்குன்னா அதெல்லாம் செய்ய வேணும், போகத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி போய் வந்தேன். புங்குடியிலையும் ஆசிரியராகவும் அதிபராகவும் பணியாற்றி நயனாதி மகா வித்தியாலயத்திலேயும் அதிபராக பணியாற்றினார். பின்னர் நயனாதி நாகசனி வித்தியாசாலையிலே அதிபராக பணியாற்றினார். அதன் பின்பு மாற்றம் எடுத்து யாழ்ப்பாணத்திலே பிள்ளைகளை படிப்பிக்க வேணும்னு சொல்லி யாழ்ப்பாணம் வருவதற்கு முயற்சி செய்தார். அப்பொழுது அதுக்கு நீர்வேலியில ஒரு சிறுப்புட்டி என்ற கிராமத்திலேயும் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தார் தற்காலிகமாக. அதன் பின்னர் எனக்கு புங்குடியிலே தான் பணியாற்றினார். ஒவ்வொரு பாடசாலைகள் எனக்கு அந்த வேலையில டைட்டில் தெரியல. அப்படி சொன்னார். அது உடனெல்லாம் நல்ல சுவாமில்லாதபடியால் திரும்பவும் கமலாம்பிகை வித்தியாசாலைக்கு அதிபராக சென்றேன். எனக்கு நல்ல நினைவிருக்கிறது, அன்னையிலிருந்து ஊருக்கு குறியட்டு வந்தாரை அப்பொழுது பஸ் சேவையில் பிரச்சனை போது அப்போ நானும் ஒரு சைக்கிள் அவர் ஒரு சைக்கிளே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊருக்கு சைக்கிளை வலிக்கிட்டு வந்து கொண்டிருக்கல ஓடி வரையக்கல கமலாம்பிகைக்கு முன்னால் நிப்பாட்டி வைத்து இந்த பள்ளிக்கூடத்தை 91 இல்லை இந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் படிப்பிக்கிறேன்னு வேண்டி இந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலே நிப்பாட்டி வச்சு காட்டினவர். அது எனக்கு இன்றைக்கு நினைவாக இருக்கு. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்திலேயே அதிபராகவும் பணியாற்றி இருக்கிற ஒரு ஆசிரியராகவும் அதிபராகவும் ஒரே பாடசாலையிலே பணியாற்றும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. மற்றது ஆசிரியர் அதிபர் என்பதை விட எனக்கு எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு பாசமான ஒரு மனிதர். தனது எந்த வேலையை யாரு கொடுத்தாலும் வந்து பின்வாங்காது ஏற்றுக்கொண்டு செய்கிறார். வீட்டுல இருக்க எங்களோட பெரிய ஐயான்னு சொல்லுவோம், அப்பாவை பெரிய போயாரு அங்க பயிரிட்டு கேட்டா சோதியா தூக்கி தலையில வச்சுக்கொண்டு திரிவாங்க. அப்படி வீட்டிலே இருக்காமட்டி ஆறுட வேலையுமே ஏற்றுக்கொண்டு செய்வார். அந்த குடும்பத்து வேலை முழுக்கையும் அவர் செய்வார். அதே நேரம் எங்களோட உறவினற்ற வேலையை முழுக்க அவர் செய்வார். அதே நேரம் அயலவர்கள் இப்ப நாங்கள் எல்லோரும் 16 வந்து விட்டோம் எங்கட இதுல இருக்கணும். எனவே வந்து அப்ப எல்லாரும் 16 வரும்போது நீங்களும் போங்க பயிரெல்லாம் இங்க இருக்கிறது பயம் தானே. ஏனென்றால் முந்தி பெரிய சம்பளத்திருக்கிறவர் நேரியே அவரை குத்தியில வச்சு நிகழ்த்த வெட்டினார். அப்ப அப்படிப்பட்டது அண்ணாவை அவர் கொள்கையில் வந்து பஸ்ல வரும்பொழுது அவர் சட்டக்கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தவர். அவரையும் ஆமி பம்பை மாடுகின்ற வவுனியா கிராமத்துக்களை வழிமணித்து சேகரிப்பு சென்று இந்த பஸ்ல நிறைவேற சுட்ட பொழுது மாம்பொழுது சொன்னாங்க. எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பயம், எல்லோரும் வெளியேறும் பொழுது நீங்களும் போகிற பயம் தானே என்று எல்லாரும் அவரையும் 14 வர சொல்லி கேட்டவர்கள் எல்லாரும் ஊரை விட்டு போனா ஊர்ல இருக்கிற யாரு சொந்தக்காரர்கள் பார்க்கிற யாரு அம்மா அப்பா பார்க்கிறாரு. அதுக்காகவே அவர் ஊர்ல இருந்து அதுபோல எல்லாரு அம்மாவும் அப்பாவும் அண்ணாவை கூப்பிட்டு வழியில வந்த பொழுது இல்லாவே ஸ்கூலுக்கு சரி வராது திருப்பி அனுப்ப நான் பார்க்க நிறைய இருந்து திருப்பி அனுப்ப சொல்லி வந்து அதை திரும்பி போய் அவர் பார்த்து அவர் இந்த ஆண்டும் அவர் தான் எனது அப்பாவோட இமைக்கிரியால் செய்தவர்.
அவர் எங்களையே திரிச்சு நீங்க ஒரு இடத்துல செய்யறது கூடாது, நானே செய்வேன் சொல்லி அவர் இந்த 5வது ஆண்டு திதியையும் அவரே செய்திருக்கிறார். பொழுது எல்லோரது பொறுப்புகளையும் தானே ஏற்று நல்ல முறையில செய்து காட்டுபவர். ஆனால் எங்களுக்கு அவர் விட்டு சென்ற பாடங்கள் பெரியோரை மதிப்பர் செய்த நன்றி வரவாக இவ்வளவத்தை நாங்கள் பயிரலாவுடன் கட்டியிருக்கிறேன். அவருக்கு இவ்வளவு திடீரென நோயாக்கி முதல் நோயை கவனிக்காமலே நான் சேவையிலே திருந்திருக்கிறேன். நோயை குணப்படுத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு சென்று திரும்பினாலும் குணப்படுத்த முடியாமல் போயிட்டு இவ்வளவு விரைவிலே தப்பு நிறைவேறும் நாங்கள் நினைத்திருக்கவில்லை. ஏதோ நிகழ்ந்து விட்டது. பிறந்தவரனை விரும்பினை பெறுவது இயற்கை இயல். அதை நினைத்துக் கொண்டு அவர்கள் ஆறுதலை நினைத்தாலும் அடைய முடியவில்லை. அவரது கல்வி சேவையை பாராட்டும் விதமாகவும் அதற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் உங்களுடைய பழைய மாணவர் சங்கம் அதற்கு இந்த நினைவு கூட்டத்தை ஒழுங்கு செய்து அவரது சேவையை போற்றி இருக்கிறீர்கள். அதற்கு அவரது குடும்பத்தை சார்பு நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நன்றியை தெரிவித்து அவரது ஆன்மா விடைத்தம் பெற வேண்டும் என்று வேண்டி கண்ணீர் அஞ்சலிகளை எங்களோடு பகிர்ந்து சொன்னீர்கள். உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய ஒரு அருமை சகோதரர் கூட அந்த உயிரிழந்த சம்பவத்தை குறிப்பிட்டீர்கள். நாங்கள் தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் வழிநாள் நடந்த சம்பவத்தின் போது அந்த பூஜைகளை கூட தாங்கள் தான் பொறுப்பேற்று அவர்கள் கொண்டு சென்றதாக கூட எங்களோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையில் இப்படியாக ஒரு இழப்புகள் பலவற்றை சந்தித்த ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மனிதனுடைய ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் அதிபரை கௌரவம் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருவதற்கான வரவேற்று என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனிப்பட்ட முறையிலே அதிபரோடு பழகவோ அல்லது அதிபரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளவோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட நான் அறிந்த வரையிலும் தெரிந்த வரையிலும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மாணவர்களையும் நேசித்த ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியராக பகீரன் அவர்களை நான் பார்க்கின்றேன். தானங்களிலே சிறந்தது அன்னதானம் என்பார்கள், பணிகளிலே சிறந்தது அரசியல் அல்ல கல்விப்பணி என்பார்கள். அந்த வகையிலே கல்விப்பணி செய்து எங்கள் புங்குடுதீவு மண்ணுக்கும் நயனாதீவு மண்ணுக்கும் பெருமை தேடித் தந்த அதிபர் அவர்களுக்கு நான் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் பொது வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றங்களை மெதுவாக்கிக் கொண்டு பொது வாழ்க்கைக்காக உழைப்பது என்பது எல்லோருடைய ஆன்மாக்கும் ஒத்து வருவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சிலர்தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆசிரியர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த ஆசிரியர் வகையிலே முன்னால் இருக்கக்கூடியவர் எங்கள் மதிப்புக்குரிய அதிபர் பகீரன் அவர்கள். அதிகமாக நான் நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. இருந்தாலும் கூட நான் அறிந்த வரையில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் கொழும்பு நீதவானாக இருந்த கருதாம பிள்ளை அவர்கள், என்னுடைய மிக பெருமை வாய்ந்த சட்டத்தரணி சிறுபதி அண்ணா அவர்கள், அதை போலவே பல பேரறிஞர்களை பெற்றெடுத்த பெருமைக்குரிய மண் எங்கள் நயனை மண். குறிப்பிட்ட அளவு நாம் இலங்கையினுடைய கல்விமான்களை எடுத்து பார்த்தால் அந்த பட்டியலை நாம் பார்க்கின்ற பொழுது சனத்தொகையிலே குறைந்தளவு இருந்தாலும் கூட கல்வியால் இலங்கையுடைய வரலாற்றை மாற்றி காட்டியவர்கள் நயனை மண்ணை சார்ந்தவர்கள் என்பதை நான் இந்த மண்டபத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே பிறக்கின்ற வாய்ப்பும் அப்படிப்பட்ட மண்ணுக்கு சமூக சேவை செய்கின்ற வாய்ப்பும் எங்கள் பகீரன் அதிபருக்கு கிடைத்திருக்கின்றது. அதை போலவே
சென்ற இடமெல்லாம் சிறப்பும், சென்ற இடமெல்லாம் பட்டாளமும், சென்ற இடமெல்லாம் செல்வாக்கும் பெறக்கூடிய புங்குடுதீவு மண்ணுக்கு சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தையும் எங்களுடைய அதிபர் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பது எங்களுக்கு மற்றற்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது. பொது வாழ்க்கையில் தன்னை வளர்த்துக் கொண்டு மற்றவரை வளர்க்க விடாமல் இருக்கின்ற ஒரு பொது வாழ்க்கையும் இருக்கின்றது. பொது வாழ்க்கையிலே தன்னை தேர்த்துக் கொண்டு மற்றவரை வளர்த்து விடுகின்ற ஒரு ஏணியாக இருக்கின்ற பெருந்தன்மை மிக்க பொது வாழ்க்கையும் இருக்கின்றது. இந்த இரண்டாவது வகையில் இருந்து கொண்டு மற்றவர்களை முன்னேற்றிவிட்டு ஒரு நல்ல அதிபராக, நல்ல ஆசானாக, நல்ல ஒரு பண்புள்ளவராக உருவாகி பலரை உருவாக்கி இன்று கொஞ்சம் அவசரமாக இந்த அநியாயமான உலகத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கக்கூடிய பகீரதன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல நயனை நாகபூஷணி அவருடைய பாத விண்ணங்களை பணிந்து வேண்டிக் கொண்டு, எத்தனையோ யுத்த பூமிகளுக்கெல்லாம் அடிபணியாமல், எத்தனையோ அரச கெடுபிடிகளுக்கெல்லாம் ஆட்டம் காணாமல் தொடர்ந்தும் அன்று தொடக்கம் முன்பு வரை அருளையும் செல்வத்தையும் சுவீட்சத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மண் நயன மண். அந்த மண்ணிலே பிறந்தது எங்கள் அதிபருடைய பாக்கியம் என்று நான் கூறி, இந்த நல்ல வாய்ப்பை எங்களை போல இளைஞர்களை, நான் இளைஞன் அல்ல, எனக்கு 40 வயதுக்கு மேலே, எங்களை போன்றவர்களையும் அறிவிலே சிறியவர்களாக இருந்தாலும் கூட முன்னுக்கு தள்ளிவிட்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சச்சி அண்ணா போன்றவர்களை இந்த இடத்திலே நன்றியோடு நான் நினைவு கூர்ந்தோடு, எங்கள் ஆசானுடைய இடத்துக்கு எங்கள் கமலாம்பிகை பாடசாலையிலே நல்ல ஒரு அதிபர் வருவார். அந்த பாடசாலையை போல அங்கே இருக்கக்கூடிய 15 பாடசாலைகளும் மேலும் வளரும், நயனாதீவில் இருக்கக்கூடிய பாடசாலைகளும் மேலும் மேலும் வளரும் என்ற நம்பிக்கையோடும், அதே நேரத்தில் 2 ஆண்டுகள் கமலாம்பிகையில் எந்த கல்லூரியில் இவர் படிப்பித்தாரோ அந்த 2 ஆண்டுகள் நான் அந்த கமலாம்பிகையிலே படித்திருக்கின்றேன். அந்த 2 ஆண்டுகளிலும் 2 ஆசிரியர்களை என்னால் மறக்க முடியாது. ஒன்று, வேறு இடத்திலே இருந்து எங்கள் மண்ணுக்கு மிக கஷ்டங்களோடு ஆசிரியராக வந்த சிவபுத்திரன் அவர்களையும், வேலனையிலே புளியங்குடல் மாரியம்மன் கோயிலே மிக முக்கியமானவர் மகேந்திரன் ஆசிரியர் அழைக்கக்கூடிய மகேந்திரன் அவர்களையும் என்னால் மறக்க முடியாது. அந்த இருவரிடமிருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருந்தது. நேர்மையும் ஒழுக்கமும் எங்கள் உடையிலே சப்பாத்திலே எல்லாம் கணிசமான அளவு நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் விரும்பியவர் சிவபுத்திரன் ஆசிரியர். அதே போலவே காலை எழுந்து தங்களுடைய தோட்டங்களை எல்லாம் செய்துவிட்டு அந்த தோட்டப்பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு எங்களுக்கு வந்து நல்ல கல்வியை கற்பித்து எங்களுக்கெல்லாம் கணிதத்திலே பெரிய வல்லமையை உருவாக்கியவர் மகேந்திரன் மாஸ்டர் அவர்கள். இது ஏன் நான் 2 பேரையும் நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், பகீரதன் அவர்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக இவர்களை பேசுவதனூடாக இதே பேச்சு பகீரதன் மாஸ்டர்களுக்கு பொருந்தும் என்ற நம்பிக்கையோடு நான் அந்த இருவரையும் குறிப்பிடுகின்றேன். அப்படியான ஒரு பண்பட்ட தேசத்தில் பணியாற்றி மறந்திருக்கக்கூடிய அதிபரை மீண்டும் ஆன்மா சாந்தியடைய வாழ்த்தி, அவருடைய பெண் பிள்ளைகள், அந்த 5 பெண் பிள்ளைகளும் நல்ல கல்வி செயல்களும் நல்ல துணையும் பெற்று நிச்சயமாக வாழ்வார்கள் என்பதை நான் இந்த மண்டபத்திலே நயனை நாகபூஷணி அம்மனுடைய இந்த மண்டபத்திலே பதிவு செய்கின்றேன். எவனுடன் தர்மம் செய்தானோ அந்த தர்மம் அவனை பரம்பரையாக காத்திருக்கிறது. அது வரலாற்றில் நடந்திருக்கிறது. அந்த வகையிலே என்னுடைய பகீரதனுடைய அந்த புண்ணியமும் அந்த நேர்மை மனசும் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும், நல்ல துணையை கொடுக்கும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் விட்டு சென்று சென்றுவிட்ட பகிர்ச்சித்தப்பாளர்களை அவர்களை பற்றி கூறுவதால் நேரம் காரணம், நான் சிறு வயதிலிருந்தே அவருடன் ஒன்றாக இருந்தவன் என்ற வகையிலே அவரை நன்கு அறிந்தவன். எனது அப்பாவின் வீட்டுக்கு பின்னால் தான் அவரது வீடு. அதற்கு பக்கத்திலே இங்கே பேசிய அவருடைய சகோதரி, அதே போல குலமோகன், இங்கு கூடுதலாக இருக்கின்ற சேர்ந்த ஒரு சிலர் அவர்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தே உள்ளவர்கள் நெருங்கிய நண்பர்கள் என்ற ரீதியிலே அவரை பற்றி
நன்கு அறிந்தவன். நான் சிறுவனாக இருந்த பொழுது, நான் நாகபூசணியில் இருந்து மகாவித்தியாலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர் மகாவித்தியாலயத்திலே உயர்கல்வியினை பயின்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுதே அவர் ஒரு சிறந்த கல்விமானாகத்தான் திகழ்ந்து கொண்டிருந்தார். காரணம், அவரது தகப்பனார் ஒரு ஆசிரியர். அந்த வகையிலே எங்களுக்கு எல்லாம் பயிற்சித்தவான்னு சொன்னால் சரியான பயம். அவர் மாத்திரமல்ல, அவரது உறவினர் இங்கு குலமோகன் வீட்டிருக்கின்றார். அதே போல குட்டி என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற இளங்கோ, விஸ்வலிங்கண்ணன், எல்லோருமே நாங்கள் அவளை கண்டால் மிகுந்த பயம் உள்ளவர்களாகத்தான் காணப்படுவோம். அதே போல நாங்கள் சிறுவராக இருந்த பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எனக்கு 14 வயது. அப்பொழுது நாட்டிலே மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த பனம் பழத்திலே செய்கின்ற பினாட்டை கொண்டு அந்த சீனி இல்லாத காலங்களிலே தேத்தனி குடிக்கின்ற அந்த காலம் இருந்தது. அந்த காலத்திலே ஊரிலே தான் கூலி வேலை செய்துதான் எங்களது குடும்பங்களை நாங்கள் வழிநடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்த காலம். அந்த காலத்திலே நாங்கள் இளைஞர்களாக இருந்த படித்துக் கொண்டு, அப்பொழுது நான் நினைக்கின்ற எனக்கு 13 வயது. அப்படி இருக்கின்ற காலத்திலே நாங்கள் ஒரு இளைஞர்களாக கலைவாணி கொத்துக்குழு என்ற ஒரு கொத்துக்குழுவை தொடங்கி அதற்கு தலைவராக திரு அமரர் பகிர்தன் அவர்கள் தான் தலைமை தாங்கினார். அவர் ஒவ்வொரு குழுவாக எங்களை கொத்துவதற்கு ஒவ்வொரு வீடுகளுக்கு அனுப்புவார். நாங்கள் அந்த வீடுகளுக்கு அனுப்பி அந்த கொத்துகின்ற பொழுது நாங்கள் சிறுவர்கள் என்றபடியால் மிகவும் சுறுசுறுப்பாக, அதாவது மத்தியானங்களிலே 1 மணித்தியாலம் தான் எங்களது லீவ் இருக்கும். ஏன்னு சொன்னால் மற்றவர்கள் என்று சொன்னால் போய் வெத்தில போடுவார்கள். நாங்கள் அப்படி இல்லாமல் சென்று ஒவ்வொரு வீடுகளும் வடக்கிலிருந்து தெற்கு வரையும் சென்று அந்த கொத்தி அந்த ஊரிலே எங்களது கூலி வேலை செய்து அந்த குடும்பத்தினை கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை செய்து கொண்டிருந்தோம். அப்படி நடக்கின்ற காலங்களிலே தீபாவளி வரும். தீபாவளி என்றால் எங்களுக்கு எல்லாருக்குமே கொண்டாட்டம். ஏன்னு சொன்னால் அவர்கள் அப்பொழுதுதான் ஆட்டிறைச்சி சமைத்து எங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டி வைப்பார்கள். அப்படி ஒரு அந்த காலத்திலே அவர் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் சனி ஞாயிறு, நாங்கள் பாடசாலைக்கு போய்விட்டு சனி ஞாயிறு தான் இதுகளை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு எங்களுக்கு இருந்தது. இரண்டு இவர்களும் வெள்ளிக்கிழமை பின்னேரங்களிலே வந்து விடுவர். அப்படி ஒரு மிகுந்த ஒரு குடும்ப கட்டுப்பாடு உள்ள மனிதனாக எங்களை திறம்பட வழிநடத்திய ஒரு மனிதனாகத்தான் அவரை நான் பார்க்கின்றேன். அந்த நல்ல மனிதன் நான் நாட்டிலே ஒவ்வொரு வருடம் கூடுதலாக ஒவ்வொரு வருடமும் சென்று வருவேன். அப்பொழுது அவரை சந்திக்கக்கூடிய சான்சுகள் எனக்கு கிடைத்தது. நான் அந்த ஊருக்குள்ளே செல்லுகின்ற பொழுது மகாவித்தியாலயத்திலே அவர் அதிபராக கடமையாற்றி கொண்டிருந்தார். அவருடைய அலுவலகத்துக்கு நான் சென்று அவருடைய கதைத்த பொழுது அவர் எனக்கு சொன்னது, இப்பொழுது நான் தேடல் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த மகாவித்தியாலயத்திலே படிப்பித்த அதிபர்களது பெயர்கள், போட்டோக்கள் எல்லாத்தையும் ஒபிசிலே போடுவதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றார். ஆனால் சில வேளைகளிலே மறைந்த அதிபர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது இப்பொழுது நமது பயிற்சித்தப்பாவுடைய போட்டோவும் அதற்குள்ளே வரப்போகின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. மரணம் என்பது எல்லோருக்குமே நிச்சயம். ஆனால் அந்த மரணம் திடீரென்று வருவது என்பதுதான் ஒருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் எல்லோருமே சொல்லிவிட்டு போய்விடலாம், அவர் சென்று விட்டார், அவருடைய குடும்பத்தை யாராவது பார்ப்பார்கள் என்று. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதை இல்லை. ஒரு மனிதனை ஒரு குடும்பத்திலே அவருடைய குடும்ப தலைவன் இருக்கின்ற மாதிரி எதுவும் நடக்க போவதில்லை. ஆனால் படைத்தவன் படிகளப்பான், ஏதோ ஒன்று நடக்கும், படைத்தவன் படிகளப்பான். ஆனால் அந்த இழப்பு, அந்த குடும்பத்தின் இழப்பு, குடும்பத்திலே வருகின்ற இழப்பு என்பது அவரவருக்கு வருகின்ற பொழுதுதான் அதன் வலி தெரியும். அந்த வகையிலே அதிபர் பகிர்தன் அவர்கள் எம்மையெல்லாம் விட்டு போய்விட்டார். பலர் சென்று விட்டார்கள். ஆனால் பயிற்சித்தவருடைய இழப்பினை நினைக்கின்ற பொழுது எங்களால் நினைக்க முடியாமல் இருக்கின்றது. திடீரென்று இப்படி நடந்து விட்டது என்பதை நினைக்கின்ற பொழுதுதான் எங்கள் வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே புங்குடுதி மக்கள்
இந்த நிகழ்ச்சியினை எடுத்து நடத்துகின்ற போது, இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்துவதையிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயினும் நானும் ஒரு 3 தீவை சேர்ந்தவன். நைனாதீவு, புங்குடு தீவு, அனல் தீவு. எனது அப்பாவின் எனது அப்பாவின் தகப்பனார் அனல் தீவு, அம்மாவின் தாயாரின் தாயார் புங்குடு தீவு திருப்பட்டியைச் சேர்ந்தவர், நடுத்துருத்தியைச் சேர்ந்தவர் என்ற வகையிலே நானும் அந்த புங்குடு தீவான் என்ற முறையிலே, நைனாதீவு புங்குடு தீவு என்ற முறையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு மிகவும் சந்தோஷமடைகின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இல்ல அம்பிகையை வேண்டி உரையாற்றுகின்றேன். அமுதொடு கலந்தனஞ்சை கடந்தனில் அமுதொடு கலந்தனஞ்சை விடலில் அடக்கிய வேதியனி இதுவோ எமையாளுமாறு இவதன்றவன் கிள்ளவேரில் அதுவோ உனது அருள் ஆபது துறை அரணே அரணே வான்முகில் வயாது பெய்க பலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்கவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அறிவு பாம்பு திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்வில் என்னுடைய குரல் வளத்தை தன்னுடைய ஒரு வகையிலே தந்த இந்த நைதி அம்பாளுக்கு நன்றி கொண்டு மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இது கனடா புங்குடுதீவு பழைய மாவட்ட சங்கம். நன்றி, வணக்கம்.